அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சரி, நம்ம சேனலுக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குருவாயூர் அம்பலங்கடையில் அப்படிங்கிற ஒரு கேரளா படம் தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம பிருத்திவிராஜன் சார் நடிச்சிருக்காரு. அவரே இந்த படத்தை ப்ரொடியூஸுமே பண்ணியிருக்காரு. இவங்க கூட பசில் ஜோசப் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து மலையாளத்தில் ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னு கூட வைக்க முன்னாடி ஒரு சின்ன ஹீரோ தான், பட்டு தான் அவரோட கேரக்டர் வேற லெவலில் பிடிச்சிருந்தாரு. இந்த மாதிரி நவரசராஜன் அப்படிங்கிறவங்க ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இவங்க கூட நம்ம நீலரமல் நடிச்சிருக்காங்க, ரேகாமம் நடிச்சிருக்காங்க, இன்னும் யோகி பாபு இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னு பார்த்தா விபின் தாஸ் அப்படிங்கிறவர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டியூரேஷன் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 மணி நேரம் 18 நிமிஷம் தான் இந்த படத்தோட டியூரேஷன் டைமு. சரி, ஓகே. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றின சில தகவல் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, எனக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப நாளாகவே என்னன்னா நல்ல படமே வரல அப்படின்னு பார்க்கும்போது சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன், மகாராஜா. அதுக்குள்ளே ஒரு 2-3 படம் நல்லா இருந்துச்சு, அவ்வளோதானே தவிர பெருசாக ஒரு 150 படம் ரிலீஸ் ஆகி குறிப்பிட்டு பட்டியல் போட்டு சொல்கிற அளவுக்கு அந்த படம் பெருசாக நல்லா இல்லை. பட் இருந்தாலும் மலையாளத்தில் இதுக்கு முன்னாடி மஞ்சுமல் பாய்ஸ் ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஓரளவுக்கு தான் பிடிச்சிருந்துச்சு. அதுவுமே அந்த குணா பாடல் அப்படிங்கிறனால தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் இருந்தாலுமே கூட இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. அதனால தான் சொல்கிறேன். சரி, இந்த படத்தோட கதைக்குள்ளே வரோம். இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நம்ம ஹீரோ பிருத்திவிராஜனுக்கு ஒரு தங்கச்சி இருக்குது. அந்த தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு பிசில் ஜோசப் சாருக்கு வந்து அவருக்குமே வந்து ஒரு லவ் ஃபெயிலியர்னால 5 வருஷமா கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்காரு. பட் இருந்தாலும் அவருக்கு நம்ம ஹீரோ பிருத்திவிராஜ் சாரோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணுற ஒரு சூழ்நிலை வருது. பட் இருந்தாலும் அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணோட அந்த பொண்ணோட அண்ணனா பிருத்திவிராஜ் சார் ரொம்பவே பிடிக்குது. அவர் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அவளோடு இருக்காரு. பட் அவர் பார்க்க வர்றாரு. அவர் பார்க்க வர்றப்ப தான் தெரியுது, நம்ம பிருத்திவிராஜ் சாரோட மனைவி தான் நம்ம பசில் ஜோசப் சாரோட முன்னாள் காதலி ஏமாத்திட்டு போனாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருது. தெரிய வந்தாலுமே கூட எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும், ஏன்னா நான் வந்து அவருக்கு நல்லது பண்ணணும், அவருக்கு வந்து எந்த ஒரு கெட்டதும் பண்ணிடக்கூடாது, இப்படி கல்யாணம் பண்ண கடைசி வரைக்கும் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் அதை வந்து பிருத்திவிராஜ் சார் வந்து ஏற்றுக்கல. என்ன விஷயமே தெரியாமல் கல்யாணம் வேணாம் சொல்கிறப்போ ஒரு பதட்டத்தில் அப்படி தான் சொல்லுவீங்க, கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவர் பிருத்திவிராஜ் வந்து பசில் ஜோசப்போ ரொம்பவே ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக அட்வைஸ் பண்ணுவார். பட் இருந்தாலுமே கூட ஒரு கட்டத்தில் பிருத்திவிராஜ் சாருக்கு இந்த விஷயம் தெரிய வருது. தெரிய வர கண்டிஷனில் இந்த கல்யாணத்தை நீங்கள் தானே வேணாம், நீங்கள் நான் வேணாண்டா அப்படின்னு சொல்லி பிருத்திவிராஜ் சார் வந்து கல்யாணத்தை வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. பட் நம்ம பசில் ஜோசப் சார் இந்த ஒரு டைமில் கல்யாணம் வேணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாரு. இவரும் கல்யாணம் வேணும் நடத்தியே ஆகும் அப்படின்னு பசில் ஜோசப் நினைக்கிறாரு. கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் அப்படின்னு பிருத்திவிராஜ் குறுக்க நிற்கிறாரு. இதற்கிடையில் பிருத்திவிராஜோட தங்கச்சியோட எக்ஸலவர் ஆகட்டும், அதே பசில் ஜோசப் சாரோட காலேஜ் மேட்ஸ் எதிரி யோகி பாபு ஆகட்டும், இன்னும் சிலர் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும்னு நினைக்கிறாங்க. கிளைமேக்ஸ் இந்த கல்யாணம் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதான். நான் கதையை லென்த்தாக சொன்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஒன்றமாக இருக்கலாம். நீங்கள் பின்னாடி அப்படியே ரிவைஸ் அடித்து பார்த்துக்கோங்க. எனக்கு பேஸ் அடித்து பார்க்கலாம் ஒரு பெரிய விவரம் அப்படின்னு நினைப்பீங்க. படத்தில் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா என்னடா நெகட்டிவ் அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா இந்த படம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சுங்க. சும்மா ஹாட்ஸ்டார் நேற்று நைட்டு ஒரு 10 மணி இருக்கும் போட்டு பார்த்தேன். ஒரு 1/4 மணி நேரம் பார்த்தேன். அந்த 1/4 மணி நேரத்துலேயே வேற லெவல்ரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. படத்தில் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு சீன் கூட நீங்கள் போர் அடிக்குன்னு சொல்ல மாட்டீங்க. இந்த சீன் லேக்காக இருக்குது, இந்த சீன் சரியில்லை, ஸ்கிப் பண்ணுறோம் அப்படின்னு கூட சொல்ல தோணுது. அந்தளவுக்கு இந்த படத்தோட ஒவ்வொரு காட்சியுமே இருந்துச்சு. நம்ம சுந்தர்சி சாரோட படங்கள் எப்படி இருக்குமோ அதே ஃபார்மேட்டில் இது இருந்துச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. சுந்தர்சி படங்கள் தேவையில்லாமல் கிளாமர் சீன் வைப்பார், ஃபைட் சீன் வைப்பார், எல்லாம் வைப்பார். இந்த படத்துக்கு எல்லா சீனுமே தேவையான சீன் தான். இந்த படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே அந்த கிராஸ் ஆனால் கூட அவங்க முக்கியமான கேரக்டர் அப்படின்னு சொல்கிறவங்க தான் அந்த படத்தில் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, எப்படி மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் குணா படத்தில் வர அந்த ஒரு பாட்டு வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி இந்த படத்துலையும் முல்லத்தை அளித்தா படத்தில் வர்ற அழகி இலைலா அப்படிங்கிற ஒரு பாட்டு இதில் வச்சுருக்காங்க. அது வர்ற சீன்லாம் பார்க்கும்போது திருக்கி விட்டா நம்மளுக்கே நிகழாமல் பார்த்துட்டே இருக்கணும் போலவே அப்படின்னு சொல்லி அந்த மியூசிக்காகவே அப்படி தோணுது. இந்த மியூசிக் இன்னும் வந்து நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இருந்தாலும் அதையே ஓவராலாக பயன்படுத்தாமல் எங்கெங்கே தேவையோ அங்கே மட்டுமே பயன்படுத்தியிருக்காங்க. படத்தில் பிடிச்ச காட்சின்னு சொல்கிறதுக்கு எல்லா காட்சியுமே எனக்கு பிடிச்சிருக்கு. படத்தாலும் சில காட்சிகள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறப்போ ஆரம்ப காட்சியில் நீ அந்த பழைய லவரை மறந்துடு, பழைய லவரோட போட்டோ எரிச்சிடு அப்படின்னு சொல்கிறப்ப சரி, இவரை நீங்கள் போய் முன்னாடி கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு சீன் ஆட்டும் 2 பேருமே அந்த போட்டோவை எடுத்து பார்க்குற சீன், அந்த சீனோட அந்த ஒரு பாட்டு ரன்னிங்கில் வர்றப்போ படா நல்ல படத்தில் உட்காந்துருக்கண்டா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த ஸ்டார்டிங்லேயே தோணுச்சு. அதே மாதிரி நம்ம யோகி பாபு சார், பசில் ஜோசப் சார் வந்து காலேஜ் மட்டும் அவரோட கல்யாணத்தை ஒரு விஷயத்துக்கு எடுத்திருப்பாரு. பட் இருந்தாலும் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு கிளைமேக்ஸில் வருவார். தமிழ் படத்தில் யோகி பாபு சார் நடித்த படங்கள்லாம் எதுலையுமே காமெடியே வரல. பட் இருந்தாலுமே கூட இந்த படத்தில் யோகி பாபு சார் நல்லா காமெடி பண்ணியிருக்காரு. என்றால் லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம் படத்தில் இருப்பார். வயிறு வலிக்கு சிரிப்பு இருக்கும். அவரை தமிழ் இண்டஸ்ட்ரியில் கரெக்டாக பயன்படுத்தலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த படம் பார்க்கும்போது தோணுச்சு. அதே மாதிரி
நம்ம பிருத்திவிராஜ் ஃப்ரெண்டாக செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு நடிச்சிருப்பாரு. அவர்கிட்ட வந்து பசில் ஜோசப் கல்யாணத்தை நிப்பாட்டா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பெட்டு சொல்லியிருப்பாரு. நான் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன், நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் ஒரு இடத்துல பசில் ஜோசப் சாரே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் தெரியாமல் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் சொல்லிட்டு வந்துட்டேன், நேற்று மலைக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோம். அந்த ஒரு கோவத்தில் அடிக்கிற அந்த ஒரு சீன் ஆகட்டுமே. இதையெல்லாம் தாண்டி பிருத்திவிராஜ் சார் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுன்னு சொல்லி அவர்கிட்டயே போய் இந்த மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டின்னு சொன்னோடனே அவர் என்னெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறத இந்த செல்வராஜே சொல்லி அதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவன் குடும்பத்தை எவனும் நம்பலை அப்படின்னு சொல்கிறப்போ நீ ஏன் குழி பறிச்சுட்டு இருக்கல, போய் நீயே படுத்துக்கடா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த சீன் காமெடியாக இருக்கும். அதேமாதிரி கிளைமேக்ஸ் அந்த ஒரு 20 நிமிஷம் வந்து குருவாயூர் கோவில் எடுத்திருப்பாங்க. எனக்கு அது கரெக்டாக தெரியல, நான் ஃப்ரெண்டை கேட்டால் அது கோயில் தான்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த கோயில் அந்த 1/2 மணி நேரம் சீனு பரபரப்பாகவே இருக்குது. இவங்களுக்கு கல்யாணம் ஆகுமாடா ஆகாதாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பாகவே இருந்துச்சு. பட் கடைசியில் அது சொல்ல வரும்ல, நீங்கள் படம் பார்த்தீங்களே தெரியும். இன்னும் ஒரு விஷயம் பார்த்தோன்னா அது வந்து மாயோன் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அவ்வளோ எதுக்கு எடுத்தாலுமே கெட்டதாகவே தப்பாக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. கடைசியில் இந்த கல்யாணம் நிற்கிறதுக்கு அவரே ஒரு காரணமாக இருப்பார். பட் அவரும் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு கொடுத்த கேரக்டரை கரெக்டாக பண்ணியிருப்பார். அதே மாதிரி ஹீரோவோட தங்கச்சிக்கு காதலனா ஒருத்தர் நடிச்சிருப்பார், ஜார்ஜ் அப்படிங்கிறப்பார், ஒரு சைக்காலஜி டாக்டர். அவர் வர்ற காட்சிகளுமே நல்லாயிருக்கும். கல்யாணம் நிப்பாட்டுக்கிறதுக்கு கேஸை பிடிக்கிறதாகட்டும், கடைசி சீனில் வர்றதாகட்டும், அப்படியான ஒரு விஷயம் படத்தில் நிறைய எக்கச்சக்கமாக சொல்லணும். அது நம்ம நீலமல்லாம் எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு இந்த படத்தில் பெருசாக எந்த ஒரு இடத்துலையுமே டைலாக் இருக்காது. பட் இருந்தாலும் கதை அவங்கள சுற்றி தான் வருது. அப்படிங்கிறப்போ எல்லா காட்சியுமே இருக்காங்க. இன்னும் அவங்க கொடுத்த கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நவரசராஜன் அப்படிங்கிற அவங்களுமே வந்து அவங்களோட கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா பக்கமாக ஓரளவுக்கு க்யூட்டாக இருந்தாங்க அப்படிங்கிறதுமே குறிப்பிடத்தக்கது. ஹீரோயினை மட்டும் குறிப்பிடத்தக்குன்னு சொல்கிறையே அப்படிங்கலாம் நினைக்காதீங்க. படம் எனக்கு நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்படி ஒரு படம் தமிழில் எடுங்க அப்படின்னு சொல்கிறது எனக்குமே மனசு வருது. கண்டிப்பாக ஃபேமிலியோட டைம் இருந்துச்சு எல்லாருமே ஹாஸ்டலில் பாருங்கள். ஒரு நல்ல படம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபேமிலி என்டர்டெய்னர். இன்னமும் படத்தில் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். இவ்வளோ பண்ணி தான் பொண்டாட்டியை லவ் பண்ண ஒருத்தன் தன்னோட வீட்டில் தன்னோட தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டானே என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. பிருத்திவிராஜ் சார் எல்லாம் வேணாம்னு சொல்லும்போது சரி, அதுவும் அந்த பசில் ஜோசப் சார்லாம் பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் அவர்லாம் தமிழில் வந்து இந்த படத்தை ரீமேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு கேரக்டர்லாம் சந்தானம் சாரோ இல்லை சதீஷ் சாரோ நடிச்சிருந்தாலும் அந்த கேரக்டர் நல்லா இருந்திருக்கும். பிருத்திவிராஜ் சாரை நான் இப்படி ஒரு கேரக்டர் பார்த்ததே இல்லை. ஒவ்வொரு சீன் மனசை வந்து ரியலாகவே இருக்காது. அதுவுமே நம்ம பிருத்திவிராஜ் சாரோட அப்பா ஆகட்டும், ஹீரோயினோட அப்பாவை நடிச்சிருக்க அவங்க ஆகட்டும், ரேகா ஆகட்டும், அவங்க எல்லாமே கொடுத்த கேரக்டரை கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி பசில் ஜோசப்க்கு தம்பியாகவும் ஃப்ரெண்டாகவும் 2 பேர் நடிச்சிருப்பாங்க. அவங்களுமே படம் ஃபுல்லாக வருவாங்க. அவங்களும் கொடுத்த கேரக்டர் வந்து கரெக்டாக பண்ணிட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக டைம் இருந்துச்சுன்னா பாருங்கள். ஒரு நல்ல படம், வயிறு வலிக்க சிரிப்பீங்க. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். மீண்டும் அடுத்த வீடு சந்திக்க முடியும். அனைவரும் நன்றி.